உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளில் 10 கேள்வி மட்டும் எடுத்து தனியாக ஒரு வீடியோவை மாற்றி போட்டிருக்குங்க. லென்த்தி வீடியோ பார்த்து மட்டும் தான் ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் ஹிந்தி கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வணக்கம். இதை எவ்வாறு ஹிந்தியில் உச்சரிக்கலாம்? பிரணாம், நமஸ்தே, நமஸ்கார் மூன்றுமே சரிதான். இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரிதான். பிரணாம் சொல்லலாம், நமஸ்தே சொல்லலாம், நமஸ்கார் சொல்லலாம். மரியாதை அது வயசை பொறுத்து மாற்றிக்கலாம். தேங்க்யூ, நன்றி, இதை எவ்வாறு ஹிந்தியில் உச்சரிக்கலாம்? சுக்ரியா, தன்யவாத் இரண்டுமே சரிதான். இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். சுக்ரியாவும் சொல்லலாம், தன்யவாதும் சொல்லலாம். பொதுவாக தன்யவாத் தான் சொல்லுவாங்க. அடுத்து 3வது கொஸ்டின், பைத்தியம். இது திட்டுறதுக்காக பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தை. பால், கல், பாகல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பைத்தியத்திற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா பாகல். 2400 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் சரியாக 95% எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பைத்தியத்திற்கு பேர் பாகல். முட்டாள், இது பார்த்தீங்கன்னா மூர்க், பேவ்கூஃப் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 3வது இரண்டுமே சரிதான், இரண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். இதுக்கு கம்மியான பேர் தான் பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தையில் அதிகம் யாரும் பேசுறதில்ல. அடுத்தவங்க கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. நேற்று மற்றும் நாளை இந்த ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கல், ஆஜும் கிடையாது, பர்சோமும் கிடையாது. நேற்று நாளை ரெண்டுக்குமே கல் தான். அடுத்தது எங்கே, கிதர், கஹா இரண்டுமே சரிதான், இரண்டுமே தவறு. இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கிதர்னு சொல்லுவாங்க, கஹான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், முஜே பத்தா ஹை, முஜே மாலூம் ஹை, மே ஜான்தா ஹூம். இந்த மூணுமே சரிதான் அப்படின்றது சரியான பதிலுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கம்மியான பேர் தான் பதில் சொல்லியிருக்காங்க. 59% என்னமோ தான் பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியுன்றது முஜே பத்தா ஹை, முஜே மாலூம் ஹை, மே ஜான்தா ஹூம் மூணுமே சரிதான். முத்தம், இதுக்கு பார்த்தீங்கன்னா கிஸ்ஸு, சும்மா, உம்மா தெரியும் தெரியாத கொடுத்துருந்தது. கிஸ்ஸுனா பார்த்தீங்கன்னா சும்மா. அடுத்து இன்சல்ட்டிங் வேர்டு வெளியே போ, பஹர் ஜாவோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவோம், கோமா பேசுகிற வார்த்தை. அடுத்தது 100 கோடி. 100 கோடிக்கு லாக், ஹசார், அராப், கரோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இது 100 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அராப். இதுக்கும் கம்மியான பேர் தான் பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10 லேக், 10 லட்சம். இதுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருந்ததுங்க. இது சரியான ஆப்ஷன் 10 லட்சத்துக்கு 10 லாக். இதுதான் சரியான ஆப்ஷன். உலக தமிழ் சொந்தங்களே, நான் எழுதி படித்து ஹிந்தி கற்றுக்கலிங்க. என்னை சுற்றி 400 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் நான் வேலை செய்கிறதுக்காக கற்றுக்கிட்டது தான் இந்த ஹிந்தி. நீங்களும் அதே மாதிரி பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த சேனலில் பாருங்கள், என்னோடய சேனல் பாருங்கள், உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். என்னோடய சேனல் பார்க்குற 40% பேருக்கு ஹிந்தி எழுத தெரியும், படிக்க தெரியும், ஆனால் பேச வரல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசக்கூடிய சூழ்நிலை அமையலை. நான் பேசுகிற இடத்துல இருக்கேன், டெய்லியும் பேசுகிறேன், பழகிறேன். என்னால் அந்த உச்சரிப்பை சரியாக கொடுக்க முடியும். நார்த் இந்தியன்ஸ் எந்தளவுக்கு உச்சரிக்கிறாங்களோ அந்தளவுக்கு என்னாலையும் பேச முடியும். என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக பேசி கற்றுக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாத்.